உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். முதல் மனைவி இருக்கும்போது ரெண்டாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் உங்க வீட்டு பையன். இது என்ன தியாக செயல் நினைச்சிட்டு இருக்கீங்களா? சட்டப்படி இது குற்றமா? உங்க பசங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க 2 பேரையும் கூப்பிடுங்க. அதை செஞ்ச கார்த்திகையும் அதுக்கு உடந்தையா இருந்த மாறனையும் அரெஸ்ட் பண்றதுக்காக வாரண்டோட வந்திருக்கோம். ஐயோ சித்தி, சத்தியமா நான் சொல்லல. என் புருஷனை நானே ஜெயிலுக்கு அனுப்புவேனா? ஐயோ, யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு தெரியலையே. நம்ம குடும்ப பிரச்சனை எதுக்கு சித்தி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும்? அப்ப யார் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? நான் தான் கொடுத்தேன். நான் தான் கொடுத்தேன். யாரை கேட்டு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த? இது நம்ம குடும்ப பிரச்சனை, நமக்குள்ள தானே பேசி தீர்த்திருக்கணும். நீ பாட்டுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க, அதுவும் எங்களை கேட்காம. என் தங்கச்சி வாழ்க்கையை எல்லாரும் சேர்ந்து நாசம் பண்ணுவீங்க, அத நான் பாத்துட்டு இருக்கணுமா? தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். என் அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னதெல்லாம் நான் விட்டுருக்கலாம். இதை என்னால விட முடியாது. ஏன்கா இப்படி பண்ண? இது ஏன் வாழ்க்கைக்கா? நான் இதை சரி பண்ணிப்பேன்கா. உன்னை யாரு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க சொன்னது? ஏய், முட்டாள் மாதிரி பேசாத பிருந்தா. அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா அவன் கூட சேர்ந்து நீ வாழ போறியா? கொஞ்சமாவது புத்தியோட பேசு. உனக்கு வேற நல்ல வாழ்க்கை இருக்கு. இவள மாதிரி நீயும் லைஃப தொலைச்சிடாத. சார், 2 பேரும் வந்து வண்டியில இருங்க. இல்ல இல்ல இல்ல, நான் என் பிள்ளைங்களை அரெஸ்ட் பண்ண விட மாட்டேன். சார், நீங்க போங்க சார். நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்றேன். கண்மணி, கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க கண்மணி. வாங்க முடியாது. நான் பாரு, நான் எவ்வளவு திமிரா பேசுறா. நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு நம்ம பிள்ளைங்களே ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறா. வேணான்னு சொல்லுனா. கண்மணி செஞ்சல எந்த தப்பு இல்ல. அவனுங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். சார், நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.